ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. காட்டில் வானதியை தேடி வந்தியத்தேவன் குதிரையை செலுத்தியபடி செல்கிறான். அப்போது அந்த வனத்திலே சில குரல்கள் கேட்டன. குரல்கள் கேட்ட இடத்தில் ஒரு தீவர்த்தி வெளிச்சம் தோன்றியது. மரத்தின் மறைவிலிருந்து கையில் தீவர்த்தியுடன் ஒருவன் வெளியே வந்தான். அதன் வெளிச்சத்தில் குதிரை தெரிந்தது. குதிரையின் மேல் ஓர் ஆள் வீற்றிருப்பது தெரிந்தது. குதிரை மேலிருந்தவர் மதுராந்தகர்தான் என்பது உறுதியாயிற்று. தரையில் நின்றவன் தீவர்த்தியை தூக்கி பிடித்தபோது இளவரசர் ஏறியிருந்த குதிரை மிரண்டது. முன்னங்கால்களை அது மேலே தூக்கி ஒரு தடவை சுழன்றது. பின்னர் சடால் என்று பாய்ந்து ஓடத் தொடங்கியது. அந்த குதிரை நின்ற இடம் ஒரு அகன்ற வாய்க்காலின் கரை. அந்த மேட்டுக்கரையிலிருந்து குதிரை வாய்க்காலின் வெள்ளத்தில் பாய்ந்தது. தீவர்த்தி பிடித்த மனிதன் மகாராஜா மகாராஜா என்று கூறிக்கொண்டே குதிரையை பின்தொடர்ந்து வாய்க்காலில் குதித்தான். குதித்தவன் இடறி விழுந்தான். தீவர்த்தி வாய்க்காலின் வெள்ளத்தில் அமிழ்ந்தது. மறுகணம் முன்னை விட பன்மடங்கு கனாந்தகாரம் சூழ்ந்தது. அதே சமயத்தில் லேசாக தூற்றல் போடத் தொடங்கியது. காற்றினால் மரங்கள் ஆடிய சத்தத்துக்கும் மழை தூறலின் சத்தத்துக்கும் மண்டூகளின் வரட்டு கத்தல்களுக்கும் இடையே மனிதர்களின் அபயக் குரல்களும் குதிரைகளின் காலடி சத்தமும் குழப்பமாக கேட்டன. இளவரசர் மதுராந்தகர் அவ்வளவாக தைரியத்துக்கு பெயர் போன மனிதரல்ல என்பதை வந்தியத்தேவன் அறிந்திருந்தான். மிரண்ட குதிரையின் மேலிருந்த மதுராந்தகருக்கு என்ன ஆபத்து விளையுமோ என்று அவன் உள்ளம் திடுக்கிட்டது. குதிரை அவரை சுமந்து கொண்டே தெரிகிட்டு ஓடினாலும் ஓடலாம், அல்லது அவரை வாய்க்கால் வெள்ளத்திலேயே தள்ளியிருந்தாலும் தள்ளியிருக்கலாம், அல்லது சற்று தூரம் அவரை சுமந்து கொண்டு சென்று வேறெங்காவது தள்ளிவிட்டு போயிருக்கவும் கூடும். தீவர்த்தியுடன் வந்த மனிதனால் குதிரையை தொடர்ந்து போய் அவரை காப்பாற்ற முடியுமா? அவனேதான் வாய்க்கால் வெள்ளத்தில் தடுமாறி விழுந்து விட்டானே. அந்தச் சமயம் தான் செய்ய வேண்டியது என்ன? வானதியை தேடிப் போவதா, மதுராந்தகரின் உதவிக்குச் செல்லுவதா என்ற போராட்டம் ஒரு நிமிடம் அவன் உள்ளத்தில் திகழ்ந்தது. வானதி தேவி போன இடமே தெரியவில்லை. ஆனால் மதுராந்தகர் தன் கண்முன்னால் ஆபத்துக்கு உள்ளானார். அவருக்கு உதவி செய்வது எளிது. அவரை தேடிப்பிடித்து அபாயம் ஒன்றுமில்லை என்று கண்டார். பிறகு வானதியை தேடிப் போவது இருக்கவே இருக்கிறது. கடவுளே, சம்பந்தமில்லாத வேறு எந்த காரியத்திலும் தலையிடுவதில்லை என்று தான் சற்று முன்னால் தீர்மானித்துக் கொண்டு கிளம்பியது என்ன? இப்போது நடப்பது என்ன? மண்டபச் சுவரின் மறைவிலிருந்து குதிரையை வெளியில் கொண்டு வந்தான் வந்தியத்தேவன். இருட்டிலும் தூறலிலும் உள்ளுணர்ச்சியினால் வழி கண்டுபிடித்து வாய்க்காலில் இளவரசரின் குதிரை இறங்கிய இடத்தை நோக்கிச் சென்றான். வாய்க்காலில் அவனும் இறங்கினான். சுற்றும் முற்றும் நன்றாகப் பார்த்தான். ஒன்றும் தென்படவில்லை. எங்கேயோ தூரத்தில் ஆ ஆ ஓ ஓ ஈ ஈ டடடபடா டடடபடா கடகட கடகடா என்பவை போன்ற விவரம் தெரியாத சத்தங்கள் கேட்டன. வாய்க்காலின் அக்கரையில் ஏறினான். கரை மேட்டுக்கு அப்பால் உற்று பார்த்தான். நெடுகிலும் நெல் வயல்களாக காணப்பட்டன. வயல்களில் சேற்றிலும் பச்சை பயிரிலும் குதிரையை நடத்திச் செல்வது இயலாத காரியம். கரையோடு போய்த்தான் தேடி பார்க்க வேண்டும். வாய்க்காலின் கரையிலோ செடிகொடிகளும் முட்புதர்களும் அடர்ந்திருந்தன. அவற்றின் நடுவே சென்ற குறுகிய ஒற்றையடிப் பாதை வழியாக குதிரையை செலுத்திக் கொண்டு சென்றான். மேலே மழை, கீழே சறுக்கும் சேற்றுத்தரை. ஒரு பக்கத்தில் வாய்க்கால், இன்னொரு பக்கத்தில் நெல் வயல்கள், சுற்றிலும் முட்புதர்கள். குதிரை மெல்ல மெல்லச் சென்றது. நேரமோ ஒரு நிமிஷம் ஒரு யுகமாகச் சென்றது. தூறல் மழையாக வலுத்து கொண்டிருந்தது. இருட்டு மேலும் இருண்டு கொண்டிருந்தது. வந்தியத்தேவனுடைய உள்ளம் சிந்தனையில் ஆழ்ந்தது. மதுராந்தகத் தேவர் தனியாக குதிரை மீது ஏன் வந்தார்? எங்கே செல்வதற்காக புறப்பட்டு வந்தார்? அவரை எதிர்கொண்டு வந்த மனிதன் யார்? வானதியை சிலர் பிடித்து கொண்டு சென்றதற்கும் இதற்கும் ஏதேனும் சம்பந்தம் உண்டா? வானதியின் கதி இப்போது என்ன ஆகியிருக்கும்? நாம் எதற்காக இந்தச் சங்கடத்தில் அகப்பட்டு கொண்டு விழிக்க வேண்டும்? நம்முடைய காரியத்தை நாம் பார்க்கலாமே. ராஜபாட்டையை தேடி பிடித்து அடைந்து காஞ்சியை நோக்கி போகலாமே. அதுதான் இந்த மழைக்கால இருட்டில் எப்படி சாத்தியமாகும்?
இந்த காரியங்களெல்லாம் நமக்கு சம்பந்தம் இல்லை என்று எப்படி தீர்மானிக்க முடியும்? கடம்பூர் சம்புவரையர் அரண்மனையில் நமக்கு சம்பந்தமில்லாத காரியத்தை கவனித்ததினால் பிற்பாடு எவ்வளவு உபயோகம் ஏற்பட்டது. ஆனாலும் இன்றிரவு இந்த இருட்டில் இந்த வாய்க்காலின் கரையோடு போய்க் கொண்டிருப்பதனால் ஒரு பயனும் ஏற்படப் போவதில்லை. சொட்ட நனைவதுதான் பயன். குதிரை எங்கேயாவது இடறி விழுந்து காலை ஒடித்து கொண்டால் பிரயாணமே தடைப்பட்டுவிடும். திரும்பிச் சென்று அந்த பாழும் மண்டபத்தை அடைய வேண்டியதுதான். மழை விட்ட பிறகுதான் மறுபடியும் புறப்பட வேண்டும். பளிச்சென்று ஒரு மின்னல். அதன் நேர் வெளிச்சத்தில் சிறிது தூரத்தில் களத்து மேடு ஒன்றில் ஒரு குதிரை நின்றது போல தெரிந்தது. வந்ததுதான் வந்தோம், இன்னும் கொஞ்ச தூரம் சென்று அதையும் பார்த்துவிட்டுத்தான் போகலாமே. இளவரசர் மதுராந்தகருக்கு ஆபத்துச் சமயத்தில் கை கொடுத்து உதவினால் அதன் மூலம் பிற்பாடு எவ்வளவோ காரியங்களுக்கு சாதகம் ஏற்படலாம். குதிரையை வாய்க்காலின் கரையிலிருந்து பக்கத்து வயல் வரப்பில் வந்தியத்தேவன் இறக்கினான். குதிரை நின்றதாகத் தோன்றிய களத்துமேட்டை நோக்கிச் செலுத்தினான். களத்துமேட்டின் சமீபத்தை அடைந்தபோது அது ஒரு பெரிய கரிய பூதத்தைப் போல காட்சியளித்தது. இன்னொரு மின்னல். மேட்டின் மீது குதிரை நின்றது ஒரு கணம் தெரிந்தது. குதிரையின் பேரில் ஆளில்லை என்பதை வந்தியத்தேவன் கவனித்துக் கொண்டான். இடி இடித்தது. இடிக்கும் மின்னலுக்கும் பயந்துதானோ என்னவோ அந்த குதிரை மறுபடியும் தெரிகட்டு பயந்து ஓடத் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து போவதில் இனி ஒரு பயனும் இல்லை. பக்கத்தில் எங்கேயாவது குதிரை மேலிருந்து விழுந்த மதுராந்தகத்தேவர் ஒருவேளை இருக்கக்கூடும். ஆகையால் வந்தியத்தேவன் பலமுறை குரல் கொடுத்து பார்த்தான். ஜிம் ஜிம் ரிம் ரிம் என்னும் மழை இரைச்சலை மீறி அவனுடைய இடிமுழக்க குரல் அங்கே யார் அங்கே யார் என்று எழுந்தது. நாலாபுரத்திலிருந்தும் அங்கே யார் என்ற எதிரொலிதான் கேட்டு மழை மேலும் வலுத்து கொண்டிருந்தது. வாடைக்காற்று விர் என்று அடித்தது. காற்றின் வேகத்தினால் மழை தாரைகள் பக்கவாட்டில் திரும்பித் தாக்கின. குதிரை உடம்பைச் சிலிர்த்து கொண்டது. வந்தியத்தேவனுடைய உடம்பும் மழையினால் தாக்கப்பட்டு குளிரினால் நடுங்கத் தொடங்கியது. இனி அங்கே நிற்பதில் ஒரு பயனும் இல்லை. வந்தியத்தேவன் குதிரையை வந்த வழியே திருப்பினான். தன்னுடைய அறிவீனத்தை எண்ணி வருத்தப்பட்டு கொண்டே வந்தான். இனிமேலாவது இத்தகைய அசட்டு காரியங்களில் இறங்காமல் இருக்க வேண்டும் என்று, நம்முடைய காரியம் உண்டு நாம் உண்டு என்று பார்த்து கொண்டு போக வேண்டும். குதிரை தன்னுடைய உள்ளுணர்ச்சியை கொண்டு வழி கண்டுபிடித்து இடிந்த மண்டபத்துக்கு அருகில் வந்து நின்று ஒரு கனைப்பு கனைத்தது. அப்போதுதான் வந்தியத்தேவன் சிந்தனா உலகத்திலிருந்து இந்த உலகத்துக்கு வந்தான். குதிரை மீதிருந்து இறங்கினான். அவன் உடுத்தியிருந்த துணிகள் சொட்ட நனைந்து போயிருந்தன. அவற்றை உலர்த்தியாக வேண்டும். அன்றிரவு அந்த இடிந்த மண்டபத்தில் தானும் குதிரையும் தங்கியிருப்பதற்கு இடியாத பகுதி ஏதேனும் இருக்கிறதா என்று சுற்றுமுற்றும் பார்த்தான். வெட்ட வெளியில் கொட்டுகின்ற மழையில் காலிலே நெருப்புச் சுட்டால் எப்படி இருக்கும்? அவ்வாறு வந்தியத்தேவன் துள்ளி குதிக்க நேர்ந்தது. அதற்கு காரணம் வேறொன்றுமில்லை, பேயில்லை பிசாசில்லை, ஒரு சின்னஞ்சிறு குழந்தையின் குரல்தான். அம்மா அம்மா, பேயில்லை பிசாசில்லை என்று எப்படி சொல்ல முடியும்? அந்த வேளையின் அந்த மண்டபத்தில் குழந்தை குரல் எப்படி கேட்க முடியும்? அது பேய் பிசாசின் குரல் இல்லை என்று எப்படி சொல்ல முடியும்? சீச்சி, பேயும் இல்லை பிசாசும் இல்லை. பேயும் பிசாசும் பயபிராந்தி கொண்ட பேதைகளின் கற்பனை. அம்மா அம்மா, இது மனித குழந்தையின் குரல்தான். தாயை பிரிந்த சேயின் பயங்கலந்த அழுகை குரல்தான். இடிந்த மண்டபத்தின் இருளடைந்த பகுதியிலிருந்து வருகிறது. குழந்தை மட்டும்தான் இருக்கிறதா? வேறு யாரும் இல்லையா? அம்மா அம்மா. குரல் வந்த இடத்துக்கு சமீபத்தில் சென்று வந்தியத்தேவன் யாரங்கே என்றான். யாரங்கே என்று குழந்தையின் குரல் எதிரொலித்தது. நான் தான். நீ யார்? இருட்டில் என்ன செய்கிறாய்? வெளியே வா. வெளியில் மழை பெய்கிறதே. மழை நின்றுவிட்டது, வா. என் அம்மா எங்கே? அம்மா உனக்கு பால் வாங்கி கொண்டு வரப் போயிருக்கிறாள். இல்லை, நீ பொய் சொல்லுகிறாய். நீ வெளியே வருகிறாயா? நான் உள்ளே வரட்டுமா? உள்ளே வந்தால் என் கையிலே கத்தி இருக்கிறது, குத்தி விடுவேன். அடேயப்பா, பெரிய வீரனாயிருக்கிறாயே. வெளியே வந்து குத்தேன். நீ யார்? புலி இல்லையே. நான் புலி இல்லை, குதிரை என்றான் வந்தியத்தேவன். நீ பொய் சொல்லுகிறாய். குதிரை பேசுமா? புலியாயிருந்தால் பேசுமா? வெளியே வந்தால் புலி இருக்கும், ஒருவேளை மேலே பாய்ந்துவிடும் என்று அம்மா சொன்னாள். நான் புலி இல்லை, உன் பேரில் பாயவும் மாட்டேன். பயப்படாமல் வெளியே வா. பயமா? எனக்கு என்ன பயம் என்று சொல்லிக்கொண்டே ஒரு சின்னஞ்சிறு குழந்தை இருண்ட மண்டபத்திலிருந்து வெளியே வந்தது. இதற்குள் மழை நன்றாக விட்டு போயிருந்தது. மேகங்கள் சிறிது விலகி நட்சத்திரங்களும் தெரிந்தன. நட்சத்திர வெளிச்சத்தில் அந்த குழந்தையை வந்தியத்தேவன் பார்த்தான். சுமார் 4 வயது இருக்கும்.
இருந்த வெளிச்சத்தைக் கொண்டு வெகு லட்சணமான குழந்தை என்று தெரிந்து கொண்டான். இடுப்பில் ஒரு சிறிய பட்டுத் துணி உடுத்தியிருந்தது. கழுத்தில் ஒரு இரத்தின மாலை அணிந்திருந்தது. பெரிய குலத்து குழந்தையாக இருக்க வேண்டும். இதை இங்கே தனியாக விட்டுவிட்டு போன தாய் யார்? இங்கே எதற்காக வந்தாள்? ஏன் குழந்தையை விட்டுவிட்டு போனாள்? இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். முதன் மந்திரி அன்பில் அனிருத்த பிரம்மராயர் குந்தவையிடம் சொன்னார், நான் 1000 கண்களும் 2000 செவிகளும் படைத்தவன். ஆனால் நான் அறியாத மர்மங்களும் நடைபெறலாம். சற்று முன் வானதியின் பல்லக்குக்கும் அந்த சேடி பெண்ணுக்கும் நேர்ந்திருக்கிற கதியை அறிவாரா? அவருடைய சீடன் திருமலையப்பன் பூத்தி விக்ரமகேசரியிடம் சொன்னதும் நினைவிருக்கும். காது 2 வாய் 1. ஆகவே செவிகளை நல்லா பயன்படுத்து, பேச்சை குறைச்சிக்கன்னு குருநாதர் அறிவுறுத்தி இருக்கார். சரி, தங்குறதுக்கு ஏதாவது சத்திரம் சாவடியை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போனவன் அப்புறம் என்ன பண்ணினான்? எல்லாரையும் போல 2 கண் 2 செவி 1 வாய் மட்டுமே கொண்டிருக்கிற வந்தியத்தேவன் சற்று முன் வர பட்ட பாட்டை பார்த்தோம். வானதியின் பல்லக்க காணோம். என்ன ஆச்சு? அந்த சேடி பெண்ணாவது சோதிடர் வீட்டுக்கு போய் பத்திரமா இருக்காளா? தெரியல. களத்து மேட்டில் குதிரை தான் நிற்கிது, மதுராந்தகரை காணுமே. எங்கேயாவது விழுந்து கிடக்கிறாரா? அந்த இடிஞ்ச மண்டபத்தில் இடியாத பகுதி இருந்தா தங்கலாம்னு பார்த்தான். உள்ள வந்தா கத்தியால் குத்திடுவேன்னு பயமுறுத்துது ஒரு குழந்தை. யாருடைய குழந்தை? மதுராந்தகரின் குதிரை மிரண்டு போய் வாய்க்கால் வெள்ளத்தில் பாய்ந்ததையும், தீவர்த்தி பிடிச்ச ஆள் இடறி விழுந்ததால தீவர்த்தி வெள்ளத்தில் அமிழ்ந்ததையும், மறுகணம் முன்னைவிட பன்மடங்கு கனாந்தகாரம் சூழ்ந்ததையும் பார்த்தோம். நேர்களே, நடுக்கடல்ல எரிந்த கப்பல் மூழ்கினதும் சுற்றிலும் சூழ்ந்த இருளிலே திக்கு திசை தெரியாம போனது நினைவிருக்கும். கன அடர்ந்த அந்தகாரம் இருள், கனாந்தகாரம் அடர் இருள். கல்கி பாணியில கண்ணங்கரிய காரிருள். தரிகட்டு. இத்தொடரின் பொருள் தடம் மாறி கட்டுப்பாட்டை இழந்து. வந்தியத்தேவனின் குதிரை தரிகட்டு ஓடாது. ஆனாலும் சறுக்கும் சேற்றுத்தரை. இடறி விழுந்து காலை ஒடிச்சுக்கிட்டா பிரயாணமே தடைப்பட்டுடுமே. நினைவு இருக்குதா? ஈழத்தில் எல்லாருக்கும் முன்னால் போன வந்தியத்தேவனுடைய குதிரை யானை இரவுத்துறையில் இறங்கி பாய்ந்த போது சேற்றில் சிக்கிக்கிட்டது. பிற மொழிகளிலே வழங்கும் அருமையான சொற்களை எடுத்து ஆழ்வதில் கல்கி கொண்டிருக்கும் ஆர்வத்தை பார்த்துக்கிட்டு வரோம். இந்த பகுதியில் மழையின் ஓசையை ஜிம் ஜிம் ரிம் ரிம்னு காட்டுறார். உருது மொழியில் மெல்லிய தூறல், மழையின் சலசலப்பு ஓசையை ரிம் ஜிம்னு சொல்லுவாங்க. ஒலிக்குறிப்பு சொற்களின் நளினமே தனிதான் இல்லையா? பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.